கடுகு உளுத்தம்பருப்பு போடணுங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணுறோம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ காஞ்சி மிளகாய் போட்டணும். இப்போ மரவள்ளி கிழங்கு கறிவேப்பிலை போட்டுக்கணும். மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். காய் வேக அளவு உப்பு தண்ணி எல்லாம் போட்டுட்டு பிறகு இதை மூடி போட்டு வேக வைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ கொதிக்கிறா. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதை பாருங்கள், பொரியல் மரவள்ளி கிழங்கு பொரியல் முடிஞ்சிருச்சு. இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நமக்கு செலவும் கம்மி. வெங்காயம் இதெல்லாம் போடாமல் வெறும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அந்த காரத்திலே செய்கிற பொரியலுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி.